ரவி, ஆ? என்னடா இது? காம்படிஷன் பெயிண்டிங்டா. அட, எந்த பெயிண்டிங்கா இருந்தாலும் என்கிட்ட காட்டுவ, காம்படிஷன் பெயிண்டிங்க காட்டவே இல்ல. ஐடியா கொடுத்தது ஒருத்தர், முதல்ல அவங்களுக்கு காட்டலாம் தான். அந்த ஆஹா. ஐடியா ஸ்பான்சர்ட் பை ஹூ? சசி. ஆ? சசிடா. சசியா? ஓ, சசிரேகா என்கிற சசி. ஐயோ. அங்குள் அங்குள் அங்குள், இந்த பெயிண்டிங் யாரு தெரியுமா? யாருதுடா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சே. ஓ, நிம்மியா? போயா டம்மி. நிம்மி கூடவே ஒரு பொண்ணு எல்லா பெயிண்டிங் உத்து உத்து பாத்துட்டு இருந்ததே, அந்த பொண்ணு. என்னயா நீ வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு ஒன்னும் ஞாபகம் வச்சுக்காத. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உனக்கு இது மட்டும் தானே வேலை? அனாவசியமா வேலையை பத்தி பேசாத. சிச்சி மூளை கெடுத்துட்டானா. டேய் ரவி இங்க பாரு, நம்ம ரூம்ல நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். நமக்குள்ள இந்த சீக்கிரம் ரகசியம் எல்லாம் எதுவுமே இருக்க கூடாது. ஒரு தடவை நான் உதவாங்கின விஷயத்தை நீங்க 2 பேர் நோண்டி கேட்டு தெரிஞ்சுட்டீங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். சொல்லு கமா. ஓ அங்குல், நான் பண்றாங்க. பிரஷ் க்ளீன் பண்றேன். இந்த ஜென்மத்துல நீ பிரஷ் க்ளீன் பண்ணி தான் இருப்ப, பெயிண்டிங்கா பண்ண மாட்டேன். இந்த பக்கம் வா, முக்கியமான மேட்டர் ஓடிட்டு இருக்கு. என்ன கேளு. என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா உடனே சொல்றானா? டேய் ரவி சொல்றா டேய் கமாண்டா மச்சான் டேய். ஐ அம் இன் லவ்டா. என் நண்பன் லவ்ல விழுந்துட்டான். ஐ அம் வித் நிம்மி. என் ஃப்ரெண்ட் சசியை லவ் பண்றான். ஏ ஜாலி டேய், லவ்ங்கிறது பன்றி காய்ச்சல் மாதிரி. நீ அவனுக்கு கொடுத்த, எனக்கு கொடுத்துறாத, நான் தாங்க மாட்டேன். உனக்கு ஏஜும் பார் ஆயிடுச்சு, உன் பாருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. உனக்கு 2 ஃபங்க்ஷன் ஒரே நேரத்துல. மேரேஜ் கம் சஷ்டி பூர்த்தி. என்னடா ஜர் குடுக்குற? நமச்சல் எடுத்தது சொரிஞ்ச. உன்னை பயமுறுத்திட்டேனா? Economics has a vital role in the present day economy. ஏய், என்னடி யோசிக்கிற? ரவி அந்த பெயிண்டிங்க ஃபினிஷ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா? அதை தவிர உனக்கு வேற டாபிக்கே இல்லையா? நீ அவ லெவல்ல விழுந்துட்டு போல இருக்க. ஏய், என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இட்ஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், நோ டவுட். சரி, எழுது. அப்புறம் அதை பாத்துக்கலாம். காட்டு. Affecting அதை வேற the மறைச்சுக்கிட்டு. supply and demand and production are raw materials, skilled labor, funds and proper machinery. One should always சசிரேகா. அம்மா சசிரேகா, உன் வீட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்கம்மா. யார் வந்திருப்பா? போயிட்டு சீக்கிரம் வாமா. போ. So, law of diminishing utility. ஹாய். நீங்களா? ஊர்ல இருந்து யாரோ வந்ததா சொன்னாங்க. விமென்ஸ் காலேஜ்ல கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி சொன்னேன். எனிவே, திஸ் இஸ் ஃபார் யூ. உனக்காக. எனக்காக? அதாவது இந்த பெயிண்டிங் பேரு உனக்காக. பேரு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓபன் பண்ணி பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் எங்க ஓபன் பண்ணனும்? எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாம். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமா நல்லா இருக்கா? நிஜமாவே நல்லா இருக்கு. நோ டவுட். நோ டவுட். அப்ப நீங்களே எடுத்துக்கங்க. நானா? காம்படிஷன் கணப்புலையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது போதும். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சோ இதை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பர்பஸ்க்காக பெயிண்ட் பண்ணீங்க. உங்களுக்கு டெஃபினட்டா பிரைஸ் கிடைக்கும். ஐ அம் ரியலி கான்ஃபிடென்ட். இந்தாங்க அனுப்புங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. ரம்மு. என்கிட்ட அங்குள், இது எனக்கே பத்தாதே. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட அங்குள், நீங்க சரக்கு அடிச்சா சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடாம இருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற? விஷயம் என்னன்னா, நாளான்னைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ வேலண்டைன்ஸ் டே வருது. அது லவ்வர்ஸ்க்கு முக்கியமான நாள். அது உனக்கு தெரியாது விட்டுரு. நிம்மிக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு நான் வாக்கு விட்டேன். அதுக்காக நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் குறையுது. நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் கையில இருந்த காசெல்லாம் பேங்க்ல போட்டுட்டு சரக்குக்கு மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தேன். யோ அங்கிள், என்ன எப்படி பேசுற? நீ கொடுக்காம நீங்க ரோட்ல போற பணம் கொடுப்பான் மனுஷன் மாதிரி பேசியா? நீ ஒண்ணு பண்ணு, ரவி கிட்ட போய் கேளு. ஐயோ வேணாப்பா, கேட்டோன்னா டமால் அடிச்சிருவான். அவன்கிட்ட நான் பணம் கேட்கறதுக்கு சும்மா வருதுல்ல. நீ இருந்தா கூட இல்ல நான் எப்படியா இருக்கு? நிம்மிக்குதான் அங்கிள். அப்பா அவகிட்டயே கேளு. என்ன பேசுற நீ? அவகிட்ட பணத்தை வாங்கி அவளுக்கே கிஃப்ட் கொடுப்பாங்களா? லூசு. இப்ப நீ தரியா இல்லையா? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. இப்படி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்ல விட்டா தானடா. என்ன சொல்ல விட்டா தானே? எப்ப பார்த்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சிட்டேன். பணம் இல்லனா எதுக்கே பில்டப் கொடுக்குற? உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? என்ன என்னமோ கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேள்வி கேக்குறேன். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். கடைசியில உங்க ஜட்டி வரைக்கும் தோச்சு போட்டுருக்கேன்டா. அதெல்லாம் மறந்து பேசுறியா இப்படி? உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஏதோ ஒரு 2000 தானே கேட்டேன், கொடுக்கலாம்ல. ஹலோ. ஹலோ, நான் தாங்க சசி பேசுறேன். ஓ ஹாய். நீங்களா? சொல்லுங்க. அதாங்க காம்படிஷனுக்கு என்ட்ரி பண்ணீங்க இல்லையா?
அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. இட்ஸ் ஓகே. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். சாப்பாட பத்தி கேட்காதீங்க. எங்க ஹாஸ்டல் சாப்பாடு அவ்ளோ மோசமா இருக்கும். சாப்பிடவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுங்களா? பண்றேன். எதுக்கு? வந்து சொல்றேன். வந்த ஐயோ, ஹலோ 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 ஹலோ, என்னங்க? தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். நிம்மி, டேய் சாண்டி, ம், வாடா, வேலை இருக்கு. இப்போதான் கத்தி கத்தி டங்கு இருக்கு. இது பண்ணி மாட்டேன். எங்க நிம்மியோட ஹாஸ்டல்டா. வா வா வா, வேலை இருக்கு, வா வா. நிம்மியா? அங்குல், நான் என் மேல சத்தியமா சொல்றேன் அங்கிள், அங்க போனா கன்ஃபார்மா அடி உண்டு. ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன். இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லு. அது இல்ல அங்கிள், இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டான். அவனுக்கு நீ நானும் ஒண்ணுதான். ஏதோ கம்பெனிக்காக கூட்டு போறான். அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்பவன் ரோடு இருக்குதுல்ல, அங்க இருந்து ரைட் திரும்பணும்னா அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதான் அந்த ஹாஸ்டல். தெரிஞ்சிட்டீங்களா? போய்டுவாங்க. உனக்கு அட்ரஸ் தெரியல? எனக்கு தெரியுமே. அப்ப அவன் கூட போ. டேய் சாண்டி, நீ வரியா இல்லையா? ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் இரு. இந்த அங்கிள் தனியா வச்சு நாட்டு. உனக்கு வாந்தி வரும் பார். டேய் டேய் ரவி, இப்ப கூட உனக்கு கெட்டு போயிடல, இப்படியே போயிடலாம். வாடா டேய். டேய் இப்போதான்டா நான் அடி வாங்கல. வாய் மூடிட்டு வாடா. வாயை மூடுறதா? டேய் வாயை குழப்பிடுவாங்கடா. இங்க இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது. கும்பல்ல குனிய வச்சு கும்பிடுவாங்கடா. டேய் 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 டேய், இவ பிரியாணி சாப்பிடுறதுக்கு நாம அடி வாங்கணுமா? சொன்னா கேளுடா டேய். டேய் அந்த பாடனுக்கு என் மூஞ்சி ஞாபகம் இருக்குடா. டேய் ரவி, சொன்னா கேளுடா. காதல வாங்காம போறியே. டேய் வாடா. எதுக்கு? நான் வரல, போடா. நீ போ. போடா, நான் இங்கே இருக்கேன். வந்துட்டீங்களா? யாரும் பார்க்கலல்ல? என்னங்க தட்டன்னு திறந்துட்டீங்க? என்ன அவ்வளவு பசியில இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லங்க. நீங்க ஃபோன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன். எங்க வார்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சிட்டிக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நீங்க சாப்பாடு பிடிக்கல, நீங்க எனக்கு மனசு சரியில்லை. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது. வார்டன் வந்துருவாங்க. அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம். எனக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே பாய், குட் நைட். ஜாக்கிரதைங்க. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க. எல்லாம் தின்னுட்டு தூங்குறானுங்க போல இருக்க. போனவன் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். உதவாங்காம தப்பிக்கலாம். ரவி, என்ன மறுபடியும் இங்க வந்துட்டியா? என்ன திரும்ப திரும்ப இங்கே சுத்துற? ப்ராமிஸாங்க, இந்த தடவை நான் எனக்காக வரல, ஜஸ்ட் கைட்லைனுக்காக தான். எங்க ரவிக்கு வழி காட்டினேன், அவ்வளவுதான். ரவியா? அவன் யாரு? என்ன மேடம், ரவியே தெரியாதா? நல்ல தாடி வச்சிருப்பான், எக்ஸசைஸ் பாடி, கும்முன்னு இருப்பான் ஆளு. பெயிண்டிங் கூட பண்ணுவானே. ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு. இந்த 102ல ஹெட்லைட் மாதிரி கண்ணு வச்சுட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பாள் ஒரு பொண்ணு, நம்ம நிம்மியோட ஃப்ரெண்டு மேடம். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஆளு ரவிக்கும் அவன் மேல இருக்கானா? மேலதான் இருக்கான். ஆனா என்ன பண்றான்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப நெளியாத. சந்தேகமா இருந்தா நீங்களே போய் பாருங்க, போங்க. வாடா. டாவா வார்டன், என்ன அன்னைக்குதான் சரியா வாங்கினேல, அப்பவும் உனக்கு புத்தி வரல. எனக்கு வந்துருச்சு. வாடா, இன்னைக்கு ஒரு கதையை நான் முடிக்கிறேன். டேய் ரவி. சசி, சசி மேடம். டேய் ரவி, நான் இங்க கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா வெளிய வா. யாரா இருக்க மேடம்? வருவாங்க சும்மா. அது பாத்தீங்களா? ஹலோ மேடம். ஏமா உள்ள வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம். என்னம்மா ரவி வந்தானே பிரியாணியோட ஒன்னு குடுக்குறதுக்கு? எங்க நீ அவன்? தள்ளு. மேடம் இல்ல மேடம், இங்க தான் வந்தான். ரவி, பாருடா. ரவி நல்லா பாரு. என்ன மேடம் மதுன் இருக்கானா? இல்ல. அடச்சி வெளிய போ. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேட்க போற? கொஞ்சம் இருங்க வரேன். எங்க நம்ம ரவி இங்க உங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்? எனக்கு தெரியாது. ஐயோ, ப்ராமிஸ் போய் தெரியாது. சொல்ற அந்த பொண்ணு. ஏய் இங்க வா. எங்க பாத்தியா, அவன் வந்து கூட இந்த பொண்ணு வரல, நீ எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றா. நீ இருக்கியே, நான் வரலன்னா கூட வந்துட்டாருன்னு மாட்டி விட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அங்க என்ன பேசு? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாம இப்ப டியூட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். டியூட்டிய பத்தி நீங்க என்னங்க பண்றீங்க? உடனே டியூட்டிய பாக்குறீங்களா? பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க. நானும் அப்படிதான் ரவி பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன். அவன் எங்க இருக்கான், அவன் எங்க போறான், அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வரணும், அவன் என்ன வேலை செய்யணும், இது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். அங்க என் வேலையை நான் பாக்குறேன், இங்க உங்க வேலை நீங்க பாக்குறீங்க. உங்க வேலை உங்களுக்கு, என் வேலை எனக்கு. இல்ல இந்த முண்டக்கணிக்காக நீங்களும், அந்த தாடிக்காரனுக்காக நானும், நாம எதுக்கு அனாவசியமா சண்டை போட்டுக்கணும்ன்றேன். இனிமே நீங்களும் நானும் ஒருத்தர் பாத்துக்கணும், சரியா? அதான் நல்லா யோசனை பண்ணுங்க. திங்க் அபவுட் இட். வாங்குற பணத்துக்கு கடமையில இருந்து மீறவே கூடாது. நீங்க அலர்ட்டா இருக்கணும். அப்பா தலைவலி. எங்க போனா இவன்? வாட்ச்மேன், அந்த பைத்தியக்காரனை விட இதோ வரேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ராத்திரி நான் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க? சிட்டிக்கு திரும்ப அடி விழுந்தது. இப்ப எப்படி இருக்காரு? அவனுக்கு அதெல்லாம் பழகிடுச்சுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணலாமா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் புறப்பட்டுட்டேன். ஜஸ்ட் half an hour ப்ளீஸ்.
ஓகேங்க வரேன். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்